ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா, ஹேக்கர் ரேங்கில் நம்ம லாஸ்ட்டாக விட்ட சீரீஸில் ஹேக்கர் ரேங்க் சீரீஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸோட நேம் என்னென்னா நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. லிஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும், பைத்தானில் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டில் வந்து நம்ம மல்டிபிளான இப்போ டேட்டாவை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம், டேட்டா டைப்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம அரேவை இன்செர்ட் பண்ணலாம் லிஸ்ட்டுக்குள்ளே, ஒரு ஸ்ட்ரிங்கை போடலாம், இன்டீஜரை போடலாம், ஃப்ளோட்டை போடலாம். இந்த மாதிரி எல்லா மல்டிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம லிஸ்ட்டை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நெஸ்டட் லிஸ்ட்டை வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேமும் ப்ளஸ் அவங்களோட கிரேட்ஸும் தருவாங்க. சரியா? ஸோ அவங்க நம்பர்ஸ் ஆஃப் எவ்வளோ கிரேட்ஸ் எடுத்துருக்காங்களோ நம்பர்ஸ் தருவாங்க. ஸோ இது வந்து என் நம்பர் ஆஃப் தருவாங்கன்னா ஒரு 4, இப்போ நாலு நம்பர்னால் 4 பேரோட லைக் எப்படி சொல்கிறது, 4 பேரோட நேம்ஸும் 4 பேரோட என்ன கிரேட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு தருவாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இந்த கிரேட் இருக்கு இல்லையா, அந்த கிரேடில் யார் வந்து லோயருக்கு, அதாவது செகண்ட் லோயஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் லோயஸ்ட்னால் ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்களோட அடுத்து கம்மியாக யார் எடுக்கிறாங்களோ, சரி, அதான் செகண்ட் லோயஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எடுக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட். சரியா? ஏன்னா எனி ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 பேர் கூட செகண்ட் லோயஸ்ட்டில் வரலாம். ஸோ அவங்க எல்லாரோடையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சாம்பிள் இன்புட் போனால் தெரியும். சரியா? ஸோ இங்கே 5 கொடுத்துருக்கிறது 5 பேரோட நேம் அண்ட் வேல்யூஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 5 பேரோட நேம் வேல்யூஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த 5 பேரோட நேம் அந்த கிரேட்ஸை வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இதில் யார் வந்து செகண்ட் லோயஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட நேம்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ப்ளஸ் பிரிண்ட் பண்ணும்போது அவங்க நேமை வந்து இப்படி சொல்லி ஆல்ஃபாபெட்டிக்காக ஃபில் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேரி அப்புறம் ஹாரின்னு வருது இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்காக எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இங்கே நேமையும் ஸ்கோரையும் வாங்கிறதுக்கான கோடு வந்து ஆல்ரெடி எழுதிட்டாங்க. சரியா? ஸோ நேமும் ஸ்கோர் அங்கே வந்துடும். ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு நான் என்ன போட்டேன், நெஸ்டட் லிஸ்ட்டுன்னே போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த நெஸ்டட் லிஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணுறேன். எதை அப்பெண்ட் பண்ணுவோன்னா, இந்த நேம் அண்ட் ஸ்கோரை. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நாங்கள் அப்பெண்ட் பண்ணி வைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்கோரை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டெம்பரரியாக ஒரு எப்படி சொல்கிறது, டெம்ப் ஸ்கோர்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இதில் என்ன பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு லிஸ்ட்டு தான், இதில் யாரில் எல்லாத்தோட டெம்பரரி ஸ்கோர்ஸையும் நம்ம இதுக்குள்ளே வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டெம்ப் ஸ்கோர் டாட் அப்பெண்ட் இதோட ஸ்கோர் நீங்கள் எடுக்கிறீங்க. இங்கே எடுக்கும்போது இந்த டெம்பரரியாக ஸ்கோரில் அப்பெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது நெஸ்டட் லிஸ்ட் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நெஸ்டடான வேல்யூஸ் இருக்கும். சரியா? ஸ்கோரில் பார்த்தீங்க, இந்த டெம்ப் ஸ்கோரில் என்ன இருக்கும்னா, எல்லாத்தோடைய ஸ்கோர் வேல்யூஸ்லாம் இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ அப்படி வேல்யூஸ் வாங்கிட்டு வந்துடும். ஸோ வெளியே வந்துட்டு நான் ஃபார் லூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது டெம்ப் ஸ்கோர் இருக்கு இல்லையா, டெம்ப் ஸ்கோரோட செட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். செட் வேல்யூனா யூனிக்கான வேல்யூ. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சரியும், இப்போ 37.21 37.2 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து செட் வேல்யூ செட்னா யூனிக்கான வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் செகண்டான இருக்கிற லோயஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ நீங்கள் செகண்ட் லோயஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2 வேல்யூமே ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செகண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 இல்லாமல் 1 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து செகண்ட் லோயஸ்ட்டு வந்து 2 தான். சரியா? ஆனால் 2 1 இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 இருக்குன்னா 2 வந்து 2 டைம் வந்துருக்கு. ஸோ இப்போ எந்த 2ன்றது நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம பண்ணோம்னா, நம்ம செட்டாக மாற்றிக்கிட்டு அந்த டெம்ப் ஸ்கோரை, சரியா, எப்பவுமே செட்டாக மாற்றி திருப்பி லிஸ்ட்டாக மாற்றணும். அப்போ தான் லிஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் திருப்பி இதெல்லாமே இந்த எல்லா சேஞ்சஸுமே பண்ணி அந்த டெம்ப் ஸ்கோர்லேயே வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம் டெம்ப் ஸ்கோரை. உங்களுக்கு நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, ஸோ ப்ராசஸிங்னு வருது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வேல்யூஸு, இதெல்லாமே போடுறாங்க.
நம்மளுடைய அவுட்புட் என்ன வரும்னா இங்கே பாருங்கள், நான் தனி லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூ கொடுத்துருக்கீங்க 3.7 3.7 2 வேல்யூ இருக்குல்லையே, அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் காமிக்கும். ஸோ இதில் எது வந்து செகண்ட் லோயஸ்ட் வேல்யூன்னு பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட்னா என்னென்னா, ஸோ இந்த டெம்ப் ஸ்கோர் இருக்கு இல்லையா, டாட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சின்னதுலேருந்து, அதாவது சின்ன வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ வரைக்கும் வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, எப்படி சொல்கிறது, லோயஸ்டான வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து செகண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், டெம்ப் ஸ்கோர்லேருந்து ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வேல்யூனா இப்போ நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், என்ன வரும்னா 37.2 வரும். செகண்ட் வந்து 37.21 வரும். சரி, இதுதான் வந்து செகண்ட் லோயஸ்ட் வேல்யூ. அப்புறமா 39 வரும், அப்புறம் 41 வரும். சரியா? ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, செகண்ட் 0ன்றது தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, 1னா செகண்ட் வேல்யூ. அதனால் நம்ம 1ன்னு போடுறோம். ஓகேவா? இண்டெக்ஸில் அந்த வேல்யூ எடுத்து நம்ம செகண்ட் லோயஸ்ட் வேல்யூவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போது இந்த செகண்ட் லோயஸ்ட் வேல்யூக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ இந்த அரேயில், நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, ரிசல்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே தான் எந்தெந்த எப்படி சொல்கிறது லோயஸ்ட்டாக இருக்கிற வேல்யூஸோட நேம் லிஸ்ட்லாம் நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போட்டு வைப்போம். ஏன்னா மல்டிபிள் நேம் இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு அரேயில் நம்ம ஹேண்டில் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டுட்டு, ஸோ என்ன பண்ணணுன்னா லென் ஆஃப் இதோட வேல்யூஸ் வரைக்கும் பண்ணணும்னா நமக்கு இப்போது நெஸ்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? நெஸ்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஐ வேல்யூலோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஈக்குவல் டு செகண்ட் ஸ்கோராக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம எதில் அப்பெண்ட் பண்ணுவோம்னா ரிசல்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணுவோம். அப்பெண்ட் ரிசல்ட் அப்பெண்ட் திஸ் எந்த வேல்யூஸ் நம்ம இப்போ அப்பெண்ட் பண்ண போகிறோன்னா இதோடைய நெஸ்டட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதோடைய 0 இண்டெக்ஸ், அது 0 இண்டெக்ஸ் தான் அதோட நேம். கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ரேஞ்சை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்சுனா என்னென்னா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதோட இண்டெக்ஸ் நெஸ்டட் லிஸ்ட் தான் ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து அதுக்கிட்ட 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா அதோட 0 இண்டெக்ஸில் அதோட அதாவது 1 இண்டெக்ஸில் வந்து அதோட வேல்யூஸ் இருக்கும். சரியா? நம்ம ஆல்ரெடி லோயஸ்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ கூட இந்த அரேவை மேட்ச் பண்ணி எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த அரே கூட மேட்ச் பண்ணி அந்த அரேவை நம்ம என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டுன்ற ஒரு ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பிரிண்ட் ரிசல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஆனால் அதை வந்து பிரிண்ட் பண்ணுற ஃபார்மேட் வந்து வேறையாக இருக்கும். நம்ம அந்த ஃபார்மேட்டில் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது ஹாரி பெனரின்னு இருக்கு இல்லையா, ஸோ 2 விதமான அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஆனால் பார்த்தா ஆல்ஃபபெட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லைனில் ஒரு ஆன்சரும் செகண்ட் லைனில் ஒரு நேம்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு அவுட்புட் இப்போ கரெக்டாக வந்துட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஃபார் ஐ இன் நெஸ்டட் லிஸ்ட். சரியா? அதில் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்ட் ஐ கொடுத்துரும். சரியா? பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நெஸ்டட் லிஸ்ட் ஏன் நம்ம ஷார்ட் பண்ணுறோம், ரிசல்ட்டு தான் ஷார்ட் பண்ணணும். ரிசல்ட் டாட் ஷார்ட், அதை ஷார்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி ரிசல்ட் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரணும், கரெக்டான ஆன்சர் காமிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம சப்மிட் கோடு கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லா வேல்யூஸும் நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் வந்து இதில் சப்மிட் ஆகுதான்னு சொல்லிட்டு
இதில் மொத்தம் 9 டெஸ்ட் கேஸ் 10 டெஸ்ட் கேஸ் இருக்குது. 10 டெஸ்ட் கேஸுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வே தான். ஏன்னா இதுக்குள்ள நெஸ்டட் லிஸ்ட்டு கண்டுபிடிச்சி லிஸ்ட்டுகளை வச்சு தனியாக ஒரு லிஸ்ட்டில் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். நெஸ்டட் லிஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இல்லை என்ன ஆகும்னா நம்ம அதை திரும்ப லூப் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா நெஸ்டட் லிஸ்ட்டு தனியாக ஒரு மேப்பிங் வச்சுட்டு பண்ணி வச்சிடறேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் லிஸ்ட்லேயே டெம்பரரியான ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேல்யூஸ்லாம் போட்டு அந்த வேல்யூஸில் இருக்கிற செட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை லிஸ்ட்டாக மாற்றி சார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கிடச்சிரும். அதில் செகண்ட் லோயஸ்ட்னால் அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ, அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து செகண்ட் லோயஸ்ட் வேரியபிள் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு தனியான வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு எதெல்லாம் ஈக்குவலாக மேட்ச் ஆகுதோ இந்த நெஸ்டட் லிஸ்ட்லேருந்து அதோட நேம் எடுத்து தனியாக ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு அந்த லிஸ்ட்டை நான் பண்ணால் சார்ட் பண்ணி திரும்ப அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா நீங்கள் டீபக் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதுவே வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைமில் பண்ணுறது இல்லை, இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமாக பண்ணும்போது என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு அந்த அவுட்புட் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சோலை செக் பண்ணி நம்ம அது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு இந்த டெம்ப் வரும்போது லிஸ்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க. எப்பவுமே அதை வச்சு டீபக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ரன் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு சரியா லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு இதை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.